வணக்கம். மிராசுதாரர்கள்கிட்ட அடிமையா இருக்கிற தங்கலான் தன் மனைவி, குழந்தைகள் மற்றும் தான் சார்ந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு வெள்ளைக்கார அதிகாரி தங்கம் கண்டுபிடிச்சு எடுத்து தர்ற வேலைக்கு அவங்கள கூட்டிட்டு போறாரு. தங்கம் எடுக்கிற இடத்துல வேலை செஞ்சா நமக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு மிராசுதாரர்கள்கிட்ட சிக்கி இருக்கிற தங்களோட நிலத்தை மீட்கலாம்னு நினைக்கிறாங்க தங்கலான் வகையறாக்கள். அதன்பின் என்ன நடந்தது, அவர்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள்ங்கிறது தான் படத்தோட கதை. நீங்க நினைக்கிறது சரிதான். வழக்கமான நசுக்கிட்டான் பிதுக்கிட்டான், ரொம்ப சின்ன கதை தான் சொன்னாலும் சியான் விக்ரமோட நடிப்பு பிரமிக்க வைக்குது. ஆஸ்கார் கதவை தட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஜிவி பிரகாஷின் இசை சொல்லிக்கொள்ளும்படியா இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. மற்றபடி ஒளிப்பதிவு, நடிகர் நடிகைகளோட ஒப்பனை எல்லாமே பிரமாதம். அப்படி இருந்தும் திரைக்கதையில் பெரும் சொதப்பல். முதல் பாதியில் கொஞ்சம் ரசிக்க வைத்தாலும் இரண்டாம் பாதி நம்மை மூச்சு திணற வைக்கிறது. என்னதான் நடக்கிறது என்பது நமக்கு புரிவதற்குள்ளாகவே படமும் முடிந்து விடுகிறது. இந்திய வரலாறு, பிராமணியம், ரயத்துவவாரி, வரி விதிப்பு முறை, உழைப்பு சுரண்டல், பிரம்மதேயங்கள், நிலம் பறிக்கப்பட்ட வரலாறு என பல விஷயங்களை பற்றி பேச முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் ப. ரஞ்சித். ஆனால் எதையுமே உள்வாங்க முடியாதபடி முழுமையாக இல்லை. குழப்பமோ குழப்பம். மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தங்கலான் தொங்கலான். நில்லுங்க, இன்னும் முடியல. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. சமூக வலைத்தளங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கிற கருத்துக்களை வச்சு தான் இந்த விமர்சனம். மற்றபடி படத்தை பார்க்கறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம். நன்றி.